ஹாய், வெல்கம் டு த மெயின் வீடியோ. ஆமாங்க, இது போன வாரத்தை வீடியோவோட கண்டினியூஷன் தான். போன வாரம் 3 வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப எப்படியெல்லாம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நம்மளோட காம்படிட்டர் யார், நம்மளை எப்படி தனித்துவமாக இந்த யூடியூப் சேனலில் காட்டுறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தோம். அதுக்கடுத்து அதோட கண்டினியூஷனாக 2வது வீடியோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அதிலிருந்து ஒரு டைட்டில் எப்படி எடுத்து அந்த டைட்டிலுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, ஒரு 3 விதமான டொனாலிட்டி, ஒரு ஆத்தரிட்டேட்டிவா, இல்லை ஒரு ஹியூமரஸா, இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா, எது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு 3 வித்தியாசமான விஷயத்தை எடுத்து அதிலிருந்து நம்ம எப்படி நாம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா 3வது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு எப்படி ஒரு டைட்டில் நல்லா அழகாக ஒரு SEO ஆப்டிமைஸ்டாக இருக்கணும், ஒரு கீவேர்ட் ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்குரிய டைட்டில் டிஸ்கிரிப்ஷனும் பார்த்து நாம் இப்போ கரெக்டாக எல்லாமே ChatGPTயில் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா போன வாரம் இதோட நிறுத்தியிருந்தோம். இதுதான் அந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனோட டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு முன்னாடி டைட்டில் பல விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு அந்த தம்ப்நெயில், ஓகே, தம்ப்நெயிலுக்கு எப்படி ஒரு ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கவனிங்க இந்த ப்ராம்ப்டை. Considering the above YouTube title description for a particular video, kindly give me best 5 thumbnail titles. இது ஏன் நாம் இவ்வளவு தூரம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூபோட வீடியோ டைட்டில் என்னதான் பெருசாக இருக்கலாம், பட் ஆனால் தம்ப்நெயிலில் அது முழுசாக படிக்க மாட்டாங்க. அப்போ தம்ப்நெயிலில் அதுக்கு எப்படி ஒரு ஷார்ட் ஃபார்மாக போட்டால் மக்களுக்கு இன்னும் டீப்பாக புரியும், ஸோ தட் அவங்க உடனே கிளிக் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு இந்த விஷயம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் தி above YouTube title description for a particular video. Kindly give me best 5 thumbnail titles according to the title, and so that people can get the curiosity of getting the results, getting the desired results. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். to getting the desired results போட்டுட்டு kindly make sure it is very attractive and clickable அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா என்ன பண்ணும். இப்போ நம்ம என்ன டைட்டில் எடுத்திருக்கோம், டைட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா, நீட் 2027 ப்ரிப்பரேஷன் தமிழ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமா, ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற விஷயத்துக்காக எப்படி சிம்பிளாக தம்ப்நெயிலுக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது திங்க் பண்ணி சொல்லுது. தீஸ் ஆர் த 5. நீட் 2021 ஸ்டார்ட் நவ். டாக்டர் ஆகணுமா, ஸ்டார்ட் நவ். கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் அலர்ட். லேட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு பிக் ரிஸ்க். ஈரோடு நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் வாட்ச். இதில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு எது ரெக்கமெண்டேஷன் பண்ணுது அப்படின்னா, நீட் 2027 ஸ்டார்ட் நவ். தம்ப்நெயிலோட லே அவுட் ஐடியா ஒரு சின்னதாக ஸ்மால் பேட்ச்லேயும் ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் போட்டுட்டு எமோஷ்னலாக நம்ம எப்படி வேணாலும் போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்குது. பேக்ரவுண்ட் நீட் புக்ஸு, ஸ்டெத்தாஸ்கோப்பு, மெடிக்கல் காலேஜ், ட்ரீமு, விஷுவல்ஸு, கலர் மோடு, இது எல்லாமே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது யூடியூப் தம்ப்நெயிலோட டைட்டில் கிடச்சிருச்சு. என்ன மாதிரி டெக்ஸ்ட் போட்டால் மக்கள் அதை கிளிக் பண்ணி போவாங்க அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கொஞ்சம் பெரிய விஷயம். ஏன்னா இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது பழசு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுச்சோ இதுதான் மெயின் டைட்டில், அதை காப்பி பண்ணி தம்ப்நெயில் டைட்டிலாக இதை ஃபஸ்ட்டு நான் போட போகிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், அதோட சப்டைட்டில் என்ன சொல்லுது,
பிக் டெக்ஸ்ட் இது ஸ்மால் பேட்ச் என்ன சொல்லுது ஃபார் ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது போட சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் மோர் குவாலிட்டி லீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்டைட்டில் கீழே ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு அண்ட் ஆல்சோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எமோஷ்னலாக அது போடணுமா வேண்டாமா அப்படின்னா கூட நீங்கள் ஈவனாக போட்டுக்கலாம். அதாவது எப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் an emotional small text அப்படின்னு போட்டு text as அப்படின்னு போட்டு இதையும் போடலாம். confused student plus confident mentor அப்படிங்கிற மாதிரி கூட நாம் அதை எடுத்து இங்கே தாராளமாக போடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னம்னா போட்டுட்டு இதுதான் நம்ம சொல்லிட்டோம். கன்சிடரிங் யூடியூப் thumbnail title NEET 2027 start now and subtitle as ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ். ஈரோடுங்கிறத விட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஃபார் ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது போட்டு and an emotional small text as confused student plus confident mentor. Please generate an image with YouTube thumbnail title and include a word தமிழில் அப்படிங்கிறதையும் நம்ம போட சொல்கிறோம். and highlight this word ஏன்னா நம்ம தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹவ் attached an image. நான் இப்போ இமேஜை நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு நல்ல உங்களோட ஒரு அருமையான இமேஜை வந்து நாம் இங்கே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னலான இமேஜ் எது நல்லா இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை போடுறேன் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொஃபஷ்னலான இமேஜை நம்ம மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு கைண்ட்லி இன்க்ளூட் மை இமேஜ் அண்ட் மேக் மை ஃபேஸ் அஸ் அ லிட்டில் எக்ஸ்ப்ரெசிவ் அக்கார்டிங் டு த கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஃபேஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக மாற்றிடு. அந்த thumbnail சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 1280 × 720 பிக்சலில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்ல, அப்படித்தான் இருக்கணும். மேக் ஷுர் த இமேஜ் இஸ் வெரி அட்ராக்டிவ் அண்ட் கிளிப்பபிள். அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி பீரோல் இமேஜஸ் இப்போ சொல்லியிருக்கு இல்லைங்களா, பேக்ரவுண்டில் நீட் புக்ஸு, ஸ்டெத்தாஸ்கோப்பு, மெடிக்கல் காலேஜ், ட்ரீம் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இமேஜஸ் போட்டு நம்ம பண்ணுன்னு இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் சம் மினிமம் ஒரு 2 minutes பக்கம் எடுக்கும். ஓகே, இப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த டிசைன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து பண்ணணும், ஒரு கேன்வாவே எடுத்து பண்ணணும் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அன்டில் அன்லெஸ் நம்மளோட கான்செப்ட் வந்து கிளியராக இருந்து அதை பிடிச்சி நம்ம தேவையான பீரோல் இமேஜஸ்லாம் எடுத்து அதை வந்து ஃபாண்ட் சைஸு கம்மி பண்ணி அதில் கரெக்டாக இந்த சைஸுக்குள்ளே ஃபிட் பண்ணி இதெல்லாம் கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட ப்ராம்ப்ட் நம்ம கரெக்டாக ChatGPTயோ இல்லை நீங்கள் எந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் லைக் பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினை இல்லை கார்க் எது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் கரெக்டான ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோம்னாவே அது நல்லா அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி நல்ல இமேஜஸ் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா குவாலிட்டியான இமேஜை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும். இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இது ஏன் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் இமேஜுக்கு நீங்கள் வெளியில் எடுத்து கொடுத்தீங்கனாலும் ஒரு இமேஜுக்கு 300-400 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. வேற ChatGPTயில் இத்தனைக்கும் நீங்கள் பெய்டு வெர்ஷன் வெறும் ப்ளஸ், அதாவது லோகேஷ் மனோகரன் ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட 1999 rupees வருதுங்க. அந்த இதில் கூட நீங்கள் ஏகப்பட்ட விஷயம் ரிசர்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஐடியாஸ் இது பண்ணிக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இதையெல்லாம் பேஸ் பண்ணி அது கிட்டத்தட்ட திங்க் பண்ணி நம்ம என்ன விஷயம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்களை அது மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இமேஜை நாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து கிளியராக கிறிஸ்பாக அட்ராக்டிவாக இருக்குதோ ChatGPTக்கு நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது கிளியராக கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 வீடியோஸாகவே இந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனலுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அது ஃபுல்லாகவே வரிசையாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், இந்த இது விஷயம் நம்ம பிஸ்னஸ் என்ன கரெக்ட், நான் வந்து உங்களை வந்து ஒரு யூடியூப் க்ரோத் எக்ஸ்பர்ட்டாக மாற்றி ஒரு 100 டைட்டில்ஸ் எனக்கு கொடுங்க. அது இல்லாமல் ஒரு காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி வந்து நான் வந்து பிட்ச் பண்ணலாம் இந்த யூடியூப்பில் அப்படிங்கிற விஷயம் கேட்டிருந்தேன். அதுக்குரிய விஷயந்தான் எல்லாமே கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 100 டைட்டில்ஸும் கொடுத்தது நம்மளுக்காக. அதிலிருந்து என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு டைட்டிலை மட்டும் எடுத்தோம். அந்த டைட்டிலை எடுத்து பாருங்கள் 100 கொடுத்துருக்குது. அந்த டைட்டிலை எடுத்து கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொன்னோம். 3 ஸ்கிரிப்ட்
அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் டொனாலிட்டி, ஸ்டோரி டெல்லிங்கில், அத்தாரிட்டேட்டிவில், ஹியூமரஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிச்சோம். அதே மாதிரி அது ஸ்கிரிப்ட் 1 ஸ்டோரி டெல்லிங் டொனாலிட்டியில் 1, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் 2 அத்தாரிட்டேட்டிவ் டொனாலிட்டியில் 2, அதே மாதிரி கடைசியாக ஹியூமரஸாகவும் கொடுத்துச்சு. இதையெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி என்ன பேசணுங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 3வது வீடியோவில் என்ன பார்த்தோம், எந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கோ அதை எடுத்து ஒரு யூடியூப் SEO growth எக்ஸ்பர்ட்டாக நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னம்னா, ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸோட ஒரு நல்ல டைட்டில் இருக்கணும். அந்த டைட்டிலுக்கு டிஸ்கிரிப்ஷனும் கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்டோம், டைட்டில் சஜஷன் பண்ணிச்சு. இந்த டைட்டிலை வச்சு நாம் என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் கேட்டோம். இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனையும் கன்சிடர் பண்ணி இப்போ நாம் இதில் என்ன பண்ணியிருக்கோம், இதில் ஒரு தம்ப்நெயில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷனோட மெயின் யூடியூபோட வீடியோ டைட்டில் பெருசாக இருந்தாலும் இதில் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும், அப்போ தான் கிளிக்கபிளாக இருக்கணுங்கிற விஷயத்தை கேட்டுட்டு அதை ஒரு இமேஜாக எனக்கு டெவலப் பண்ணி கொடுன்னு சொல்லி இதை அட்டாச் பண்ணி நம்ம கேட்டோம். கிட்டத்தட்ட திங்க் பண்ணி, we are sorry but the image we create may violate your content policy. If you think go it wrong, please retry it. என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் ரீட்ரை இட்னு கொடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அதுவே சொல்லுது இது வந்து ஜாஸ்தி ஏதாவது இதாக போகுமோ அப்படிங்கிறத நினச்சி அது சொல்லுச்சு. அது என்ன விஷயத்தில் அப்படிங்கிறது தெரியல, நம்ம பார்ப்போம். அது திங்க் பண்ணுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கோம், இல்லைனா ஆர் எடிட் யுவர் ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். ப்ளீஸ் ரீட்ரை இட்னு கொடுத்தோம். இதில் ஏதாவது கான்டென்ட் பாலிசிஸை மாற்றி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ராபப்ளி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கூட காப்பி பண்ணி நம்ம ப்ராம்ப்ட்லேயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா மேபி இருக்கலாம். லெட் அஸ் see, let us wait for some more time. ரீட்ரை பண்ணுது, வருதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம கொடுக்குறோமோ, அது அந்த அளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இதுதான் ChatGPT. ஸோ கூகுளை விட ChatGPTயை நம்ம வேறு மாதிரி பார்க்கணும். கூகுளில் தேடுற விதம் வேறு, ஆனால் ChatGPTயில் தேடுற விதம் வேறு. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக என்னோடய ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாரமாக ஃப்ரீ ஏஐ மாஸ்டரி கோர்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ நம்மளோட பிஸ்னஸுக்கு எந்தெந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம வந்து எந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதில் வந்துட்டுருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் ஒரு வெரி ஈஸி, இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. ஒவ்வொரு டியூஸ்டேவும் ஐ எம் கண்டக்டிங் த கிளாஸஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 1 minute 29 secondsக்கு வந்து அது கிட்டத்தட்ட யோசிச்சு நம்மளுக்கு ஒரு விஷயமாக கொடுத்துருக்கு. நீட் 2027 ஸ்டார்ட் நவ் ஃபார் ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி, ஜுவாலஜி. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு டாக்டருங்கிறதுல பேரில் படுத்துச்சு. இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் சேவ் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு we need to generate. எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிற விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நான் என்னென்னா, ஒரு வீடியோவுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour உட்காந்திங்கனாவே முடிஞ்சிடும். ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ போடுறீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் உட்காந்திங்கனாவே உங்கள் பிஸ்னஸுக்கு ஏகப்பட்ட லீட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் நான் இதுதான் சொல்கிறேன். இன்னும் நம்ம ஃபர்தராக நம்ம பல டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தரேன். Thank you so much. Logesh Manoharan signing off from Leeds Logesh.